ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி படிக்கணும், என்னென்ன டாப்பிக்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும், ஒவ்வொரு டாப்பிக்கை படிக்கும்போது அதில் எந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து படிக்கணும், அதே மாதிரி புத்தகத்தில் எந்தெந்த லெசன்லாம் நம்ம முக்கியமானதுன்னு நினச்சி நம்ம படிக்கணும் அப்படின்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸும் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு உண்டான விடையும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இந்தியன் பாலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான பகுதி. சரிங்களா? அது ஒரு இந்திய குடிமகன் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய சட்டங்களை தான் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சட்டத்தின்படி தான் நம்ம செயல்படுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு அரசு வேலைக்கு போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம எதிர்கால அரசு அதிகாரிகள் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். அப்படின்றதுனால ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இதுலேருந்து நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. கடந்த குரூப் 2 தேர்வோடு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 வினாக்கள் இந்த பாலிட்டிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ குரூப் 4 அப்படின்னும் போது ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின், குரூப் 1 லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் கிட்ட. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க, இந்தியன் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் இந்தியன் பாலிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்புன்றது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவை நிர்வகிப்பதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி காலத்தில் மன்னர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்தியாவை யார் ஆட்சி செய்யணும் அப்படின்னும் போது இந்தியாவை சட்டம் தான் ஆட்சி செய்யணும். சட்டத்தின்படி தான் இங்கே ஆட்சி நடைபெறணும். அதுக்குண்டான சட்டம் இயற்றப்பட்டதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேவா? ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் செயல்படலை, ஒரே நாளில் இயக்கப்படலை. ஓகேவா? இதுக்கு பல்வேறு காலங்கள் ஏற்பட்டுச்சு. அப்போது நம்ம இந்தியன் பாலிட்டி படிக்கும்போது எதுலேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு தான் உருவாயிருக்கு. அப்போ அந்த இந்திய அரசியல் சட்டம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி படிக்கிறது அந்த இந்திய அரசியல் சட்டத்தின் பின்னணி. அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஓகே? அதாவது கிழக்கிந்திய கம்பெனி போட்ட சட்டம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேரடியாக போட்ட சட்டம், அப்புறம் நம்ம இந்தியர்கள் போட்ட சட்டம். இப்போ இந்த இந்தியர்கள் போட்ட சட்டத்தை நம்ம படிக்கணும். ஓகே? ஸோ அப்போ இந்திய அரசு சட்டம் எப்படி உருவாகிச்சு அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி போடப்பட்ட இந்த பிட் இந்திய சட்டங்கள், அப்புறம் பட்டய சட்டங்கள், அப்புறம் இந்திய அரசு சட்டங்கள். ஓகேவா? அந்த சட்டங்கள்லாம் நம்ம படிச்சுக்கணும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்கள் போடப்பட்ட ஆண்டு, அதனுடைய முக்கியத்துவம், இது 3 மட்டும் நம்ம தெளிவாக படிச்சிடா போதும். ஓகே? 1773 ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்டில் ஆரம்பிச்சு கடைசி 1947 போட்ட இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும் இதில் வரும். அதெல்லாம் சுதந்திரத்திற்கு முன்னாடி போடப்பட்ட இந்திய சட்டங்கள். இந்தியர்களுக்காக போட்டாங்க, ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்திற்கு அப்புறம் போடப்பட்ட சட்டங்கள் தான் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்படி 2 பார்ட்டாக பிரித்து நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டத்திலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்திய விடுதலை சட்டத்திலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லெச் சட்டம், மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிட் இந்திய சட்டம், பட்டய சட்டம், ஒழுங்குமுறை சட்டம். ஓகேவா? இந்திய கவுன்சில் சட்டம். ஓகேவா? அப்புறம் விக்டோரியா பேரறிக்கை. இது எல்லாமே இதில் வரக்கூடிய பாட்டு தான். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சட்டங்கள்லாம், அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி போடப்பட்ட இந்திய சட்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை. இது என்ன சார் அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்தியர்களே ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அப்போ இந்தியர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்குறது ஒரு சபையை கூட்டணும். ஏன்னா ஒரு சபையை உருவாக்கி தான் அந்த சபை, அந்த குழுவின் மூலமாகத்தான் என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற முடியும். அப்போ ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா ஒரு குழு அமைக்கணும். அப்படி அமைக்கப்பட்ட குழு தான் அந்த அரசியலமைப்பு நிர்ணய குழு அல்லது நிர்ணய சபை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் நம்ம இந்தியாவிற்குண்டான அரசியலமைப்பு சட்டத்தை நிர்ணயம் பண்ணாங்க. அதனால இது என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை குழுக்கள் கொண்டு வந்தாங்க. அதில் வரைவு குழு, அப்புறம் வரைவு குழு பார்த்தா டாக்டர் BR அம்பேத்கர் தான் தலைமை தாங்கினாங்க. அப்புறம் ஒவ்வொரு குழுக்கும் யார் தலைமை தாங்கினாங்க, இந்த குழு எத்தனை நாட்கள் கூடுனாங்க, எப்போ இந்த முதல் கூட்டம் நடந்துச்சு, முதல் கூட்டத்துக்கு யார் தலைவர், ஓகே, 2வது கூட்டம் எப்போ நடத்துனாங்க, அதுக்கு யார் தலைவர், அது சம்பந்தமான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை பார்த்தீங்கன்னா 1946 தொடங்கி 1950 வரைக்கும். சரிங்களா? அதாவது இந்த குடியரசு ஆகிற வரைக்குமே இவங்க செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா முதல் தேர்தல் நடைபெற்று தான் அந்த சட்டத்தின் ஆட்சி செயல்படுத்தப்படும். ஓகேவா? அது வரைக்குமே இவங்களுடைய பங்கானது இருந்திருக்கும். ஓகேவா? அதாவது 1950
ஜனவரி 24 வரைக்கும் அந்த கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. அதை பற்றின தகவல் வந்து அந்த அரசு நிர்ணய சபை தான் இந்தியா வந்து நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்கன்றது கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து அரசியல் சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் பற்றி படிப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, மொத்தம் 25 பகுதி இருக்கு. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். மேஜரான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பார்ட் நம்ம சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பகுதி 1 முதல் பகுதி 4A வரைக்கும் இருக்குது. பகுதி 4A வரைக்கும் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். அதாவது இதில் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த பகுதி 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்லேருந்தே என்ன எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 3லேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மிக தீவிரமான பார்ட்னே சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இது பகுதி 5 சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம். இந்த மத்திய அரசாங்கம் தான் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஓகேவா? அதாவது நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. இதுல நிர்வாகத்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதுலயும் குடியரசுத் தலைவர் பத்தின கொஸ்டின் பேப்பர் இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின் இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த மத்திய அரசு மட்டுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கம். ஸோ மாநில அரசாங்கம் அதே தான், மத்திய அரசாங்கம் என்ன பார்ட்டோ அதே தான் மாநில அரசாங்கம் பார்ட் 6. ஓகேவா? இதுவும் அதே 3 அங்கங்கள் தான், நிர்வாகத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை. இதுலையுமே ஆளுநர் பத்தின கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம். நீங்க எந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் உள்ளாட்சி அரசாங்கம் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. ஓகேவா? இது கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, இந்த 2 பார்ட்டா வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லி நம்ம சிலபஸ்லேயே இருக்கும். ஓகேவா? இந்த 4 பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த 4 பார்ட்டை படித்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் கொஸ்டினுக்கு தயாராகிடும். 16 வச்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து இந்தியன் பாலிட்டில ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த 10ல் 6லேருந்து 7 கொஸ்டின் எதில் கவர் ஆகும்? இந்த 4 பார்ட். இந்த 4 பார்ட் நல்லா நச்சுன்னு படிச்சாலே போதும். என்ன பண்ணலாம்? 6லேருந்து 7 கொஸ்டினை கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். இதை தாண்டி கொஸ்டின் கேட்பாங்க, இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வரும். ஆனா மேஜரா கொஸ்டின் வந்து எதுல வருது அப்படின்னா, போன குரூப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட கேட்கப்பட்ட அந்த 12லேருந்து 13, 14, 15 கொஸ்டின் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கொஸ்டின் எந்த பார்ட்னா இதுக்குள்ளே கவர் ஆயிடுச்சு. இந்த பகுதி 1ல ஆரம்பிச்சு பகுதி 6, இது பகுதி 9 வரைக்கும் வரும். ஓகேவா? இதுக்குள்ளே வந்துடுச்சு. பகுதி 1லேருந்து 4, அதாவது மாநில ஒன்றியம், அப்புறம் குடியுரிமை, அப்புறம் அடிப்படை உரிமை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிசை கோட்பாடுகள், அப்புறம் அடிப்படை கடமை, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி அரசாங்கம். ஓகேவா? இந்த பார்ட் நீங்க நல்லா படிச்சாலே, பார்ட் 1லேருந்து பார்ட் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட்டை நீங்க நல்லா படிச்சாலே என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட 60% ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்க கன்ஃபார்ம் நமக்கு வரும்ன்றத முடிவு பண்ணிக்கலாம். எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாத்தையும் நீங்க தயாரா இருந்தா போதும். ஓகேவா? அடுத்து கொஸ்டின் வரக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தேர்தல், எலெக்ஷனை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இல்லையா அந்த அரசியல் கட்சிகள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒரு கட்சி கொடுத்து அந்த கட்சியுடைய தலைமை யாரு, ஒரு கட்சி கொடுத்து அந்த கட்சியுடைய சின்னம் என்ன. போன குரூப் 4 கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சி சின்னத்தை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி முறை, இரு கட்சி ஆட்சி முறை, பல கட்சி ஆட்சி முறை. ஸோ இப்போ இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம். பல கட்சி நாடுனா பார்த்தா நம்ம இந்தியா. ஸோ அப்போ அந்த கட்சிகள் அதை சம்பந்தமான கொஸ்டின் கேட்பாங்க, அரசியல் சம்பந்தமான கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் வந்து அரசியல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை பத்தி கேட்பாங்க. மத்திய, அதாவது தேசிய கட்சிக்குள்ளான அங்கீகாரம் என்ன, மாநில கட்சிக்குள்ளான அங்கீகாரம் என்ன. அப்புறம் தேர்தல் ஆணையம். ஸோ தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் நடத்துனாங்க, மாநில தேர்தல் ஆணையம் என்ன தேர்தல் நடத்துனாங்க, 2 பேரும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்யறாங்க, அந்த எலெக்ஷனுடைய முறைகள் என்ன, இந்தியாவில் மக்களவை தேர்தல் எப்படி நடக்குது, மாநிலங்களவை தேர்தல் எப்படி நடக்குது, சட்டப்பேரவை தேர்தல் எப்படி நடக்குது, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்குது. அந்த தேர்தல் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இல்லையா அரசியல் கட்சி, இது 2த்துமே, அதாவது இது அல்லது அது அப்படின்ற மாதிரி 2த்துல ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். ஏன்னா நம்ம ஒரு அரசு வேலைக்கு போக போறோம் அப்படின்னா ஊழல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அரசியல்வாதிகள் மீதும் அரசு ஊழியர்கள் மீதும் படிக்கக்கூடிய ஒரு கரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம சுத்தமாக போனோம் அப்படின்னா அந்த ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதில் நிறைய வரும். ஓகே, சிபிஐ வரும், சிவிசி வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் வரும், லோக் ஆயுக்தா வரும், அப்புறம் வந்து லோக் அதாலத் வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ வரும்,
சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஊழலுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அமைப்புகள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் படிச்சாலே 2 கொஸ்டின், 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? முழுக்க முழுக்க இந்த ஆணையங்களை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9வது நுகர்வோர் மற்றும் மனித உரிமைகள். நுகர்வோர் உரிமைகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லை மனித உரிமைகள். மனித உரிமை சாசனம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமை சாசனம் 1948 டிசம்பர் 10 வந்து போட்டிருப்பாங்க. அந்த டிசம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை நாளா நம்ம சர்வதேச மனித உரிமை தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? அதன் அடிப்படையில் வந்து நம்ம தேசிய மனித உரிமை ஆணையத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. அதுமாதிரி நம்ம மாநில மனித உரிமை ஆணையம் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த சர்வதேச மனித உரிமை ஆணையம் சாசனம், அதுக்கப்புறம் வந்து இந்திய மனித உரிமை ஆணையம், நம்ம மாநில மனித உரிமை ஆணையம், இந்த 3த்தையும் நம்ம தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? அடுத்து கடைசியா 10வது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகே, அந்த பெண்கள் தொடர்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சாசனம் எது இருக்கு. இப்போ நம்ம வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 50/20 வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ அந்த இடஒதுக்கீட்டு முறைகளை பற்றி, பெண்கள் சார்ந்த திட்டங்களை பற்றி, பெண்கள் சார்ந்த அரசியல் விழிப்புணர்வுக்குண்டான அந்த இயக்கங்களை பற்றின கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தது வந்து ஒரு கொஸ்டின். எல்லா எக்ஸாமும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துடும். இந்த ஸ்கீம்ஸ் ஓரியண்டாக கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா எக்கனாமிக்கில் கேட்குறாங்க, யூனிட் 9ல கேட்கறான்னு வச்சுப்போம். ஆனால் அந்த பெண்கள் தொடர்பான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து நம்ம சிலபஸே ஒரு பார்ட் இருக்கு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பெண்கள் மேம்பாடு. ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இந்த 10 பார்ட், இந்த 10 டாபிக் வைஸா நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? இந்த 10 டாபிக்ல இருந்தா ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின், இதை தாண்டியும் கொஸ்டின் கேட்கறாங்க. மத்திய மாநில உறவுகள், கூட்டாட்சி, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு கால்ஃபர் கேட்பாங்க, இன்னொரு கால்ஃபர் கேட்காம கூட போயிடுவாங்க. ஆனா இந்த 10 டாபிக்மே வந்து ஃப்ரீக்வெண்டா, அதாவது அடிக்கடி கொஸ்டின் வரக்கூடிய டாபிக். அடிக்கடி கொஸ்டின் வரக்கூடிய டாபிக் எது? இந்த 10 டாபிக். இந்த 10 டாபிக்கை நீங்க தரவா இருந்தாலே போதும், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அது பதிலளிக்க முடியும். அதாவது ஒரு 10 கொஸ்டின் கேட்கலாம், 10ல் 9 கொஸ்டின் உங்களால சாலிடா பதில் அளிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம படிக்க வேண்டிய தலைப்புகள் பார்த்தோம். அப்போ இப்போ நீங்க இந்த 10 தலைப்பு படிக்கிறீங்களே, படிக்கும்போது என்னென்ன டாபிக்லாம் கவனிக்கணும், ஓகே, என்னென்ன பாட்டெல்லாம் வந்து நீங்க கவனிச்சு படிக்கணுன்றதை பத்தி நான் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? கவனிக்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டை படிக்கும் போது அந்த பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது விதிகள் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா இந்த விதிகள் இதுதான் நம்ம வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே, என்னது? முக்கிய அரசமைப்பு விதிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தங்கள், அப்புறம் வந்து முக்கிய பகுதிகள், அதுக்கப்புறம் கடைசியா வந்து அட்டவணைகள். இது 4க்கும் இந்த அட்டவணை மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. இது புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கொடுத்துருப்பாங்க, ஆனா நம்ம தொகுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதிகள், முக்கிய அரசமைப்பு விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், தொகுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி முக்கிய சட்டத்திட்டம் அங்கங்க இருக்கும், அதை நம்ம தொகுத்து எழுதிக்கணும். பகுதிகள் அப்படிதான் அங்கங்க பகுதியில் இருக்கும். இந்த 4மே வந்து தொகுப்பு நம்ம சொல்லலாம். இதை நம்ம தொகுத்து, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டிலுமே இருக்கும். இப்ப பகுதி 1ல ஒரு சட்டத்திட்டம் கொடுத்துருப்பாங்க, அப்ப நம்ம என்ன பண்ண, சட்டத்திட்டத்தில் எழுதணும். பகுதி 1ல கூடிய விதியை இங்க எழுதிக்கணும். ஓகே, ஸோ அப்ப என்னன்னா இதெல்லாம் வந்து எல்லா பாட்டிலுமே இருக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு பாட்டை படிக்கும் போதும் இந்த டாபிக் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கவனிச்சு படிக்கணும். ஏன்னா இதுல இருந்தா கொஸ்டின் கேட்கிறாங்க. நீங்க எந்த குரூப் 2 குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் அதுல ஒரு விதி இருக்கும், ஒரு அரசமைப்பு விதியை கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு சட்டத்திருத்தம் வந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் 2-3 சட்டத்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாம்ல கேட்கறாங்க. அப்புறம் பகுதிகள் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பா ஒரு பகுதி வரும். ஏன்னா எந்த பகுதியில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அட்டவணைகள் அதே தான், இது 4மே வந்திருக்கும். அடுத்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பதவிக்காலம். இப்போ குடியரசுத் தலைவருக்கு பதவிக்காலம் என்ன, துணை குடியரசுத் பதவிக்காலம் என்ன, பிரதமருக்கு என்ன, மக்களவை உறுப்பினருக்கு என்ன, மாநிலங்களவை உறுப்பினருக்கு என்ன, சட்டப்பேரவை உறுப்பினருக்கு என்ன, சட்ட மேலவை உறுப்பினருக்கு என்ன, உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு பதவிக்காலம் எவ்வளோ, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதவிக்காலம் எப்போ, மத்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளருடைய பதவிக்காலம் எப்போ, ஓகே, இந்திய தேர்தலுடைய பதவிக்காலம் எப்போ, இந்திய தேர்வாணைய தலைவருடைய பதவிக்காலம் எப்போ, இந்திய தேர்வாணைய உறுப்பினருடைய பதவிக்காலம் எப்போ. ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த பதவி காலத்தை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பதவி காலம் அவங்க அதிகாரங்கள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது முக்கியமான ஆணையங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான ஆணையங்கள் வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. ஓகே, என்னென்ன ஆணையங்கள் அப்படின்னா மொத்தம் இந்த மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், தாழ்த்தப்பட்டோருக்கான ஆணையம், அப்புறம் பழங்குடியினருக்கான ஆணையம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்குண்டான ஆணையம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
பிற்படுத்தப்பட்டிருக்கும் ஆணையம், ஓகேவா. ஸோ அதெல்லாம் இந்த ஊழல்கிற அமைப்புகள், சட்டம் சார்ந்த ஆணையங்கள், சட்டம் சாராத ஆணையங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஆணையங்கள்லாம் எல்லா ஆணையங்களும் படிச்சாகணும். ஓகே, ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ஆணையங்கள் வரும். அதெல்லாம் பண்ண நமக்கு தேவையான இப்போ நிதி ஆணையம் வருது. ஓகே, ஆர்டிகல் 280 நினைக்கிறேன் நிதி ஆணையம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், அதை நம்ம ஆர்டிகல் படிக்கும்போது அந்த நிதி ஆணையத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ஆணையங்கள்லாம் நம்ம தொகுத்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு கொஸ்டின் வந்து போட்டுடலாம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய குழுக்கள் மற்றும் தலைமை. இப்போ ஒவ்வொரு அரசியல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவெல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்படை கடமைகள் எந்த குழுனா ஸ்வரன் சிங் கமிட்டி. அந்த ஸ்வரன் சிங் கமிட்டியுடைய பரிந்து அடிப்படையில் தான் அடிப்படை கடமை என்ன பண்ணுப்பாங்க நம்ம அரசு சட்டத்தை சேர்த்துருப்பாங்க. ஓகே, அப்புறம் வர்மா கமிட்டி. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் மொத்தம் ஒரு 4 கமிட்டி வரும். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஓகேவா. அப்புறம் வந்து எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ அப்போ இந்த கமிட்டிகள்லாம் ரொம்ப முக்கியம். அந்த கமிட்டிகள் எங்களுக்கு குழுக்கள்னு கொடுத்துருக்கேன். குழுக்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ். அப்போ ஒவ்வொரு வகையான சீர்திருத்தம் மேற்கொள்வதற்கு, சட்டத்திருத்தம் மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு சில கமிட்டிகள் அமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கலா ஓரியண்டா வரக்கூடிய அந்த கமிட்டிஸ், அந்த கமிட்டியோட ஹெட் யாரு? இப்ப ஸ்வரன் சிங் கமிட்டினா சர்தார் ஸ்வரன் சிங், அவர் தான் அவருடைய தலைவர். ஓகே, ஒரு சில கமிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரே அவங்களுக்கு தான் இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மாநில மறுசீரமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டின்னு போட்டிருப்பாங்க. ஜேவிபினா 3 பேர் இருப்பாங்க. ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா சர்தார் வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமன். அப்போ 3 பேர் சேர்ந்தா ஜேவிபி. பசல் அலி கமிட்டி இருக்கு. ஸோ அப்போ அந்த கமிட்டிகள்லாம் ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கணும். ஓகே, அதுல கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா முக்கிய வழக்குகள். இப்போ முக்கிய வழக்குனா கேசவானந்த பாரதி வழக்கு, பெருபாரி வழக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்திரா வழக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய வழக்குகள் இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது முரண்பாடு ஏற்படும் போது அப்போ நிறைய வழக்குகளை வந்து மேற்கொள்வாங்க. அது வந்து உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தனிநபருக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையே இருக்கும், இல்லை ஒரு மாநிலத்திற்கும் ஒரு நீதிமன்றத்துக்கும் இடையே இருக்கும், இல்லை ஒரு மாநிலத்திற்கும் தனிப்பட்ட நபருக்கும் இடையே இருக்கும், இல்லை இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு நபருக்கும் இடையான இந்த வழக்குகள் இருக்கும். அப்போ அதில் முக்கியமான வழக்கை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கலாம் கொஸ்டின். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து தலைவர்களின் மேற்கோள். முக்கியமான தலைவர்கள், இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க, அம்பேத்கர் அவர்கள் தான் அரசியலசை கோட்பாட சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்திய அரசியல் சட்டத்தின் திறவுகோல், இந்திய அரசியல் சட்டத்தின் நுழைவாயில். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா. இந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்குமே இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டிலுமே ஒவ்வொருத்தர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மேற்கோள்கள் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அப்போ அந்த மொத்தமாக நம்ம தொகுத்துக்கணும். இதை வந்து அங்கங்கே நம்ம வந்து மொத்தமாக படிக்கும்போது இருக்கும். அப்போ அந்த மேற்கோள் மட்டும் தனியாக தொகுத்து எழுதணும் அப்படின்னா சிம்பிள். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் கால வரிசைகள். உயர் அதிகாரியுடைய கால வரிசை. ஸோ அப்போ உயர் அதிகாரி கால வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், நிதி ஆணைய தலைவர், நிதி குழு தலைவர்னு சொல்லும் பத்தி அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் தலைவர், மாநில முதலமைச்சர் கூடிய காலவரிசை. ஸோ இது எல்லாமே அந்த வரிசைகள்லாம் கேட்பாங்க. அந்த வரிசையெல்லாம் காலமுறை வரிசை பொறுத்து சொல்லுவாங்க, இல்லை வந்து மேட்சஸ்ல வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த உயர் அதிகாரியுடைய கால வரிசை நான் வச்சுக்கணும். இந்திய சட்ட ஆணைய தலைவர், ஓகே, அப்போ இந்திய தேர்தல் ஆணைய தலைவர், இந்திய தேர்வு ஆணைய தலைவர். ஸோ அப்போ இந்த தலைவர்கள் வரிசையில நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா காலமுறை வரிசைப்படுத்தல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஏதாவது ஒருத்தர் கேட்குறாங்க. நிதி குழுப்பை கேட்பாங்க, குடியரசுத் தலைவர் கேட்பாங்க, ஆர்பி கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த தலைவர்கள் உயர் அதிகாரியுடைய கால வரிசையை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த 10 டாபிக்ஸ் சொல்லும்போது அந்த 10 டாபிக்ல நம்ம கவனிக்க வேண்டிய 10 டாபிக்ஸ். ஸோ அப்போ நம்ம 10 டாபிக்கை படிக்கும் போது இந்த பாட்டில் வந்து தனியாக எடுத்து தொகுத்து எழுதி வச்சுக்கணும். இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் பற்றி படிக்கும்போது அந்த குடியரசு வரிசை அதை திங்க எழுதிக்கணும். பிரதமரை பற்றி படிக்கும்போது பிரதமர் வரிசை. இப்போ மாநில அரசு வந்துட்டீங்க, மாநில அரசு ஆளுநர் பற்றி படிக்கும்போது ஆளுநர் வரிசை, முதலமைச்சர் முதலமைச்சர் வரிசை. இப்போ ஆளுநர் படிக்கும்போது பதவிக்காலம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் மத்திய அரசு வச்சு நான் வந்து சொல்ல பாருங்க. இப்போ மத்திய அரசு நம்ம எடுக்கணும் அப்படின்னா மத்திய அரசு அதில் வரக்கூடிய விதிகள் என்ன? விதி 51 விதி 52 151 வரைக்கும் இருக்குது. ஓகே, அது பகுதி எந்த பகுதியில் வரும்? பகுதி 5. என்ன சட்டத்திற்கு அதில் என்னென்ன சட்டத்தை தான் வந்திருக்கு?
அந்த மத்திய அரசாங்கத்துக்குள்ள இருந்த விதிகளை வந்து என்னென்ன விதிகளை மாத்திருக்காங்க, அது தொடர்பாக என்ன சட்டத்தை தான் மேற்கொண்டிருக்காங்க அதை எழுதுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டவணை. ஸோ அந்த மத்திய அரசு சொன்ன அட்டவணை என்ன வந்திருக்காங்கன்னா அந்த அட்டவணையை எழுதணும். ஓகே. அடுத்து பதவிக்காலம் மற்றும் அதிகாரங்கள். இப்போ வந்து மத்திய அரசு அப்படின்போது குடியரசுத் தலைவர் வருவாங்க, பிரதமர் வருவாங்க, அப்புறம் சபாநாயகர் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா துணை குடியரசுத் தலைவர் வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை தலைவர், மாநிலங்களவை தலைவர், இது எல்லாமே வருவாங்க. அப்போ இவங்களுடைய பதவி காலம் என்ன, அது தனியாக அதிகாரம் என்ன, தனியாக தொகுத்து எழுதிட்டோம் அப்படின்னா படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய ஆணையங்கள். ஸோ அப்போ வந்து மத்திய அரசு கீழே வரக்கூடிய என்னென்ன ஆணையங்களால் வருது. இப்போ அந்த மத்திய அரசு 151 அதுலேயே தானே வரும் மத்திய கணக்கு மற்றும் தணிக்கையாளர் குழு, அதால தான் வரும். இது 142 151 வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ அதில் நம்ம அது கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய குழுக்கள். அப்போ இந்த மத்திய அரசாங்கத்துக்குள்ள என்னென்ன குழுக்கள் என்ன போட்டாங்களா, ஏதாவது ஒரு சட்டத்தை மாற்றி என்ன குழுக்கள் போட்டாங்க அப்படின்னா அது சொல்லப்பட்ட விஷயம். அப்புறம் அந்த வழக்குகள், அப்புறம் தலைவர்கள் மேற்கோள்கள். அப்போ அந்த மத்திய அரசுக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு புதுமையான ஒரு அம்சத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மேற்கோள்களை பற்றி எழுதிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரியின் காலவரிசை. அப்போ மத்திய அரசாங்கம்னா வரும், அங்கே தான் குடியரசுத் தலைவர் வரிசை வந்துடும், துணை குடியரசுத் தலைவர் வரிசை வந்துடும், பிரதமர் வரிசை வந்துடும், அதுக்கப்புறம் சபாநாயகர் வரிசை வந்துடும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்த வரிசை, இதுமாரி எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ ஒரு டாபிக் எடுத்துனா அதில் இந்த 10 டாப்பிக்கை பேஸ் பண்ணி என்னென்ன பாயிண்ட்லாம் வருதோ அதை நம்ம சேகரிச்சு வச்சோம். இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா பாலிட்டி ரொம்ப ஈஸியாகிடும். இது நம்ம ரெடி பண்ணுறது கஷ்டமா இருக்கும், ஆனால் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படியே ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஆங்கிளில் ரிவிஷன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக முடிச்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய தலைப்பு இந்த 10. இந்த 10 தலைப்பு படிக்கும்போது கவனிக்க வேண்டியது இந்த 10 பாயிண்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ வந்து வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா 6வது இருந்து 12வது வரைக்கும். ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லெசன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ஸ் ஒரு 30 லெசன் நான் கொடுத்துருக்கேன். கட்டாயம் படிக்கணும். அதாவது நமக்கு இந்தியன் பாலிட்டி ஓரியண்டா வந்து ஒரு 40 லெசன் இருக்குப்பா. ஓகே, அதில் இம்பார்ட்டன்ட் ஆனது வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லெசன். அதுலையுமே வந்து கட்டாயம் படிக்க வேண்டிய பாட்டை வந்து நான் தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ஓரியன்ட் தான். ஆனால் ரெட் மார்க் பண்ணிருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க படிக்காம போகவே கூடாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான பார்ட். ஓகே, இந்த பெண்களுக்கு அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மேம்பாடு வரும். இது பார்த்தீங்கன்னா மாநில அரசு மட்டும் 3 இடத்துல இருக்கும். அரசியல் கட்சிகள், இந்த உள்ளாட்சி அமைப்பு, அப்புறம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, குடிமக்கள் குடியுரிமை, பகுதி 2 மனித உரிமைகள் வந்துருச்சுங்களா. அடுத்து தேர்தல், இந்த மனித உரிமைகள், அரசாங்கத்தின் வகையில், அதான் அந்த அரசாங்கம் நம்ம சொல்ல பத்தியா, அதாவது அரசியல் கட்சிகள் அதுல வந்துடும். உள்ளாட்சி அமைப்பு, இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, 10th புக். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லெசன், இந்த 19, 20, 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க படிச்சாலே போதும். 19, 20, 21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க 22 தேர்தல், உள்ளாட்சி அரசாங்கம், அப்புறம் இந்திய அரசமைப்பு. திரும்ப அதே தான், இங்க படிச்சுதான் படிக்க போறீங்க, கொஞ்சம் டீப்பா இருக்கும். இங்க வந்து இன்டெப்தா இருக்கும், இங்க டெப்தா இருக்கும். அப்புறம் சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு படிச்சு முடிச்சிட பிறகு இதெல்லாம் படிக்கணும். ஏன்னா சட்டமன்றம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றம் இருக்கும், மாநில சட்டமன்றம் இருக்கும். ஆட்சித்துறை அப்படின்னா குடியரசுத் தலைவர் பத்தியும் இருக்கும், ஆளுநர் பத்தியும் இருக்கும், பிரதமரை பத்தியும் இருக்கும், முதலமைச்சரை பத்தியும் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீதித்துறையா உச்ச நீதிமன்றத்தை பத்தி இருக்கும், உயர் நீதிமன்றத்தை பத்தி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மத்திய அரசு மாநில அரசு யாரா படிச்சிங்க அப்படின்னா அப்ப நம்ம தாராளமா வந்து இந்த சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, இது 3த்தையும் நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து இந்தியாவில் கூட்டாட்சி, நிர்வாக அமைப்பு முறை, அப்புறம் கடைசியா அந்த தேச கட்டமைப்பின் சவால்கள். இது கூட அந்த அளவுக்கு கிடையாது, ஆனா அது 29 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ரெட் மார்க் பண்ணிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புகள். சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து லைவ் டெஸ்டா உங்களுக்கு வந்து வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வேர் டு ஸ்டடிக்கு நான் பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பாலிட்டி இந்த லெசனை நீங்க கட்டாயம் படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, இந்த எதுலாம் சார் படிக்கணும் அப்படின்னா புக்குக்குள்ளும் படிக்கணும், புக் பேக்கும் படிக்கணும், பாக்ஸ் டாபிக்கும் படிக்கணும், கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்து படிச்சா போதும். பாலிட்டியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியில் 10 கொஸ்டின், ஏன்னா 10க்கு 10 எடுக்க முடியும் நான் சொல்ல மாட்டேன். அது நம்முடைய ஃபார்முலாவே கிடையாது. 10 கொஸ்டின் கேட்கறாங்களா, இந்த லெசனா நீங்க படிச்சீங்கன்னா 9 தாராளமா போடலாம். அந்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்ல நீங்க எப்படி படிக்கிறீங்கன்றத பொறுத்து அந்த ஒரு கொஸ்டின் வருமா வராதான்றத பொறுத்து இருக்கு. ஓகேவா? அந்த 10க்கு 9 எடுக்கக்கூடிய லெசன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க நல்லா தரவா படிச்சாலே போதும். ஈஸியான கொஸ்டின் வந்து உங்களால் என்ன பண்ண எளிமையா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு நான்
இந்த வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் சேனல், ஓகேவா, துரோணா மிஷன் அப்படின்ற டெலிகிராம் சேனல் பார்த்தீங்களா, அதை நான் கீழே அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணி விடுறேன். அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.